சென்னை கத்திவாக்கத்தில் திமுக பிரமுகர் தாக்கியதால் அவமானம் தாங்க முடியாமல் மூதாட்டி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் திமுக பிரமுகர் உட்பட 4 பேரை கைது செய்ய கோரி உறவினர்கள் சடலத்தை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது உயிரிழந்த பெண்ணின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சம்பவமானது அரங்கேறிக்கிறது. அதாவது வடசென்னை திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட எண்ணூர் கத்திவாக்கம் ராமமூர்த்தி நகர் பகுதியில் வசித்து வருபவர் பூங்கொடி. இவர் அந்த பகுதியில மீன் வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில தான் நேற்று காலையில அவரும் அவருடைய தங்கையும் வளர்த்து வந்த ஆடு காணாமல் போயிருப்பதாகவும் அந்த ஆடு அதே பகுதியில் வசிக்கக்கூடிய சுரேஷ் என்பவரது வீட்டில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த பூங்கொடியும் அவரது தங்கையும் சேர்ந்து சுரேஷிடம் கேட்டபோது சுரேஷ் அவர்களை தாக்கி இருப்பதாகவும் தொடர்ந்து சுரேஷ் தனது ஆதரவாளர்களுடன் பூங்கொடியின் வீட்டிற்கே வந்து அவர்களை தகாத வார்த்தையில் திட்டியதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பூங்கொடி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் தெரிய வந்தது. இது தொடர்பாக எண்ணூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் பூங்கொடியின் உடலை மீட்ட போலீசார் அரசு காந்தி மருத்துவமனையில் வைத்திருந்தனர். இன்று அவருக்கு உடற்கூறாய்வு முடிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உறவினர்கள் இந்த பூங்கொடியின் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை தாக்கிய நபர் மட்டுமல்லாது தாக்கிய நபர் திமுக கட்சியில் பிரமுகராக இருப்பதால் போலீசார் அவரை கைது செய்யாமல் அவருடைய உறவினர் ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். மொத்தமாக 4 பேர் இந்த துயர சம்பவத்தை இந்த தற்கொலையை தூண்டிவிட்டவர்கள். இந்த 4 பேரையும் கைது செய்ய வேண்டும். அப்போதுதான் நாங்கள் உடலை வாங்குவோம் என கூறி பிரதான சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் எண்ணூர் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு.